ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம 2 டாபிக் பார்த்தோம். ஒன்று வந்து ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ், இன்னொன்று வந்து மினரல் ரிசோர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃபுட் ரிசோர்ஸஸ். ஃபுட்டை எதுக்கு நம்ம ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்? அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஃபுட்? ஃபுட்டு அப்படின்னா என்ன? இட் கேன் பி டிஃபைன்ட் as anything that is able to satisfy the appetite or hunger. Okay? And at the same time, it should be able to meet the physiological needs of growth and supply essential energy that is required for our activity. ஷார்ட்டாக சொன்னோம்னா ஃபுட்டுங்கிறது என்னது? இட் இஸ் அன் எசென்ஷியல் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஹியூமன் சர்வைவல்னு சொல்லிக்கலாம். இப்போ வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் தட் வி ஈட்? தே ஆர் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். Man, he is eating a variety of foods. நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இந்த ஃபுட்டு மட்டும் நம்ம சாப்பிட்றது கிடையாது. பலவிதமான உணவு வகைகளை நம்ம உட்கொள்ளுறோம். எதுக்காக அப்படி உட்கொள்ளுறோம்? பிகாஸ் நோ சிங்கிள் ஃபுட் கேன் ப்ரொவைட் அஸ் வித் ஆல் த நியூட்ரியன்ஸ் தட் வி ரிக்வயர். ஓகே, அண்ட் அட் த சேம் டைம் தோ தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷீஸ், த ஃபுட் தட் வி கன்சியூம், அதில் பார்த்தோம்னா நியர்லி 90% ஆஃப் ஃபுட் தட் வி eat, okay, it is provided by just 15 plants and 10 animals. Okay, FAO கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, Food and Agricultural Organization of United Nations. It recommends a minimum calorie intake of 2500 calories per day, and people who receive less than 90% of this recommended dietary intake are referred as undernourished people, and those who receive less than 80% are referred as seriously undernourished. Okay, இப்போ what are the world food problems அல்லது food related problems that the world faces today அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் 2. ஒன்று வந்து ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் and the other is malnutrition. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா என்னது? ஃபுட் ப்ரொடக்ஷன் இஸ் unable to meet the requirements of the growing population. This scenario is prevalent in developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து அந்த பாப்புலேஷனோட ஃபுட் தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இல்லை. ஓகே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அசியூம் பண்ணிக்கோங்க 100% ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்த 100% ஃபுட் ப்ரொடக்ஷனில் ஒன்லி 50% இஸ் கெட்டிங் யூஸ்டு. மிச்சம் 50%ல் இட்ஸ் அன்யூஸ்ட் ஆக்சுவலி. எப்படி அப்படின்னா நியர்லி 25% வந்து இட் இஸ் டிஸ்ட்ராய்டு பை பெஸ்ட் அண்ட் இன்னொரு 25% வந்து இட் இஸ் கெட்டிங் வேஸ்டட். ஸோ நெட் அவைலபிலிட்டி அந்த பீப்புளுக்கு எவ்வளவு தான்? 50%. ஸோ சீரியஸ் ப்ராப்ளம் தட் இஸ் ஃபேஸ்ட் இன் பர்டிகுலர் பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து என்னது? ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட். அனதர் வேர்ல்டு ஃபுட் ப்ராப்ளம் என்னது? அனதர் சீரியஸ் ப்ராப்ளம் தட் இஸ் ஃபேஸ் பை த வேர்ல்டு வந்து மால் நியூட்ரிஷன். இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த ரெக்கமெண்டட் கேலரி இன்டேக், பேலன்ஸ்டு டயட், இது கிடைக்காம இருந்துச்சுன்னா அந்த சினாரியோவை நம்ம என்னன்னு கால் பண்ணுறோம்? வி ரெஃபர் அஸ் மால் நியூட்ரிஷன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அகெயின் இட் ஷோஸ் தட் எவ்ரி இயர் அரௌண்ட் 40 million people they die of malnutrition. அந்த 40 million பீப்புள்லையும் நியர்லி ஹாஃப் வந்து யாருன்னா இன்ஃபன்ட்ஸ் பிலோ 5 years of age. Okay, they die of malnutrition or undernourishment. So இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம்? Serious food problems that the world is facing. Okay, அடுத்தது என்னன்னா, what are the environmental impacts related to food resources? அதில் first environmental impact வந்து என்னன்னா overgrazing. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஒன்று வந்து ஓவர் கிரேசிங், அடுத்தது இம்பேக்ட்ஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர், அடுத்தது இம்பேக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் அக்ரிகல்ச்சர், வாட்டர் லாகிங் அண்ட் சலினிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஃபுட் ரிசோர்ஸஸ் ரிலேட்டட் என்வாயர்மெண்டல் இம்பேக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட் ரிசோர்ஸஸ்னால் இந்த 5 நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை ஓவர் கிரேசிங்? ஓவர் கிரேசிங் அப்படின்னா rapid consumption of grass and small plants by cattle stock without giving enough time to regenerate is referred as overgrazing. Can you understand? So இந்த overgrazing இன்னுடைய impacts, what are the effects of overgrazing அல்லது impacts of overgrazing அப்படின்னா, first impact வந்து
land degradation and desertification. So overgrazing அப்படின்னா என்னது? removal of vegetation. Okay, vegetation அந்த இடத்துல இருந்து remove ஆகுது, which can lead to land degradation and ultimately it may result in desertification. அதாவது இது வந்து ஆல் ஆஃப் அ சடன் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையாது. கிராஜுவலாக காலப்போக்கில் மெதுவாக இந்த ஓவர் கிரேசிங் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த லேண்ட் தன்னோட தன்மையை இழக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? லேண்ட் டீக்ரடேஷன். அண்ட் இஃப் திஸ் லேண்ட் டீக்ரடேஷன் ப்ரொசீட்ஸ் அல்லது கெட்ஸ் ப்ரொலாங் கண்டினியூஸ்லி இட் மே அல்டிமேட்லி லீட் டு desertification. Okay, அல்லது this productive land may be converted into a unproductive land or desert like land, which is referred as desertification. Okay, அடுத்தது வந்து soil erosion due to overgrazing. In most cases even the roots are taken away by the cattle. இப்போ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸில் பார்த்தோம், ரூட்ஸ் ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் பைண்டிங் த சாயில் பார்ட்டிகிள்ஸ் ஃபர்ம்லி. ஸோ ரூட்ஸ் வந்து சாயில் பார்ட்டிகிளை ஃபர்மாக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுனால இட் ப்ரிவென்ட்ஸ் சாயில் எரோஷன் அப்படின்னு பார்த்தோம். இப்போ டியூ டு ஓவர் கிரேசிங், இஃப் திஸ் ரூட்ஸ் ஆர் ஈவன் இஃப் தீஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்சோ டேக்கன் அவே பை த கேட்டில் ஆர் அதர் கேட்டில் லைக் ஸ்டாக், இப்போ என்ன நடக்கும்? சாயில் பார்ட்டிகிள்ஸ் இந்த ரூட் வந்து ஹோல்ட் பண்ணாது, அதாவது ரூட்ஸ் இல்லை இந்த சாயில் பார்ட்டிகிள்ஸை பைண்டை ஃபர்ம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ கிராஜுவலி இட் வில் கெட் எரோடட். சாயில் வந்து அதாவது இந்த டாப் சாயில், ஆக்சுவலாக இந்த டாப் சாயில் தான் வெரி ஃபெர்டைல் இன் நேச்சர். இட் கேன் பி ஈஸிலி எரோடட் பை தி ஆக்ஷன் ஆஃப் விண்ட் ஆர் வாட்டர். ஓகே, ஸோ இட் கேன் லீட் டு சாயில் எரோஷன். அடுத்தது என்னது? லாஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் ஸ்பீஷீஸ். ஸோ நம்ம இதில் ஒரு வார்த்தை கொடுத்தோம்ல, வித்தவுட் கிவிங் எனஃப் டைம் டு ரீஜெனரேட். அதாவது ஒரு ஒரு செடி வந்து அதாவது ஒரு சின்ன கண்ணு வந்து ஒரு செடியாக வளர்கிறதுக்கு முன்னாடி அந்த என்னது அந்த சின்ன பிளான்ட்டை கூட அது என்ன எடுத்துருது, இந்த கேட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுறதுனால we are not giving enough time for regeneration. அந்த சீடு வந்து சின்ன பிளான்ட்டாக மாறி அந்த பிளான்ட் வந்து ஒரு பெரிய பிளான்ட்டாக மாறுறதுக்கான அந்த எனஃப் டைமை நம்ம இந்த ஓவர் கிரேசிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி இஸ் அஃபெக்டட் அண்ட் ஸோ த யூஸ்ஃபுல் ஸ்பீஷஸ், பிளான்ட் ஸ்பீஷஸ் which are grown in that area might be replaced by thorny bushes or weeds. So the ecosystem as a whole in that area will be disrupted due to overgrazing. சரியா? So overgrazing என்ன? What are the impacts of overgrazing? What are the impacts? Land degradation and desertification, soil erosion and loss of useful species. Okay, அடுத்த impact, environmental impact related to food resources என்னது? What are the impacts of traditional agriculture? Traditional agriculture na என்னது? நம்ம நாட்டில் தொன்று தொட்டு பல வருஷ காலமாக பல்லாயிரம் காலமாக நம்ம என்னது பின்பற்றி வரக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் தான் என்னது? ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ப்ராக்டிஸ்டு ஃபார்ம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ என்ன பண்ணுவோம் இதில்? இட் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் அனிமல்ஸ். எதுக்கு? ஃபார் ப்ளவிங் ஃபீல்ட்ஸ் அண்ட் யூசேஜ் ஆஃப் ஆர்கானிக் மேன்யூர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி என்னது ஸ்மால் லேண்ட் ஏரியாவில் தான் க்ராப்ஸை கல்டிவேட் பண்ணுவாங்க. யூஸ் ஆஃப் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே மாடரேட்டாக இருக்கும் அல்லது மீகராக இருக்கலாம். அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து என்னதான் ஈல்டு இந்த சின்ன லேண்ட் ஏரியாவில் இவ்வளவு இதை வச்சு யூஸ் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் வந்து எப்படி தான் இருக்கும்? மாடரேட்டாக தான் இருக்கும். இப்போது வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் இப்போ நான் இது வந்து என்னது ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரில் என்னென்ன பயன்படுத்துகிறோங்கிறது சொல்லிட்டோம். ஸ்மால் ஏரியா ஆஃப் லேண்ட், யூசேஜ் ஆஃப் அனிமல்ஸ் ஃபார் ப்ளவிங் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் ஆர்கானிக் மேன்யூர்ஸை பயன்படுத்துகிறோம், ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் லீஸ்ட் அமௌண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடக்ஷனும் எப்படி தான் இருக்குது? மாடரேட்டாக இருக்குது. இப்போ வாட் ஆர் த இம்பேக்ட்ஸ் ஆஃப் திஸ் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது? டீஃபாரஸ்டேஷன். ஸோ ஃபார் பிரிங்கிங் மோர் ஏரியா ஆஃப் லேண்ட் இன்டு கல்டிவேஷன், ஃபாரஸ்ட் லேண்ட்ஸ் ஆர் கிளியர்ட் அண்ட் கன்வெர்டட் இன்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். ஸோ என்ன நடக்குது?
we are cutting away forest or we are degrading the forest area, so which can lead to deforestation. அடுத்தது என்னது? soil erosion. இப்போ soil erosion-ஐ எப்படி ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரையும் லிங்க் பண்ணுறோம் அப்படின்னா, கன்சர்வேஷனல் டில்லிங் ப்ராக்டிஸ். நம்ம மண்ணை கொத்துவோம், கரெக்டாக. ஆக்சுவலாக மண்ணை கொத்துறது கீழே இருக்க மண்ணை மேலே கொண்டு வரதுக்கும் மேலே இருக்க மண்ணை கீழே போகிறதுக்கும் அது வந்து நல்ல ப்ராக்டிஸ் தான். பட் என்னது, அந்த கன்சர்வேஷனல் டில் ஃபார்மிங், அதான் என்னது, மண்ணை கொத்தி நம்ம பயிர் செய்யும் போது மேலே இருக்கக்கூடிய டாப் சாயில் வந்து இட் பிகம்ஸ் லூஸ், சரியா? அண்ட் இட் இஸ் ஈஸிலி சசப்டிபிள் டு எரோஷன் அண்ட் இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எரோஷன் விச் கேன் காஸ் சாயில் எரோஷன். அடுத்தது பாரு, டெப்ளீஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். டெப்ளீஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ் நீங்கள் பெரும்பாலும் பாருங்கள், உங்களுக்கே ஒரு வயல் இருந்தாலும் அந்த வயலில் பெரும்பாலும் என்னத்தை தான் வச்சு பயிர் செய்வீங்க? எத்தனை தடவை பண்ணாலும் ரைஸ், பேடி, ஓகே, பேடி, நெல் தான் பயிர் செய்வீங்க. அல்லது சில இடங்களில் கிரவுண்ட் நட். அப்படி ரிப்பீட்டடாக நம்ம என்ன தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? மோனோ கல்ச்சர் தான், ஓகே, ரிப்பீட்டட் மோனோ கல்ச்சர், ஒரே வெரைட்டி ஆஃப் கிராப்ஸை தான் நம்ம கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ திஸ் கேன் ரிசல்ட் இன் டெப்ளீஷன் ஆஃப் சாயில் நியூட்ரியன்ஸ். அதனால சாயிலோட ஃபர்டிலிட்டி குறையலாம். Can you understand this point? Depletion of nutrients na, இப்போ நான் பேடி, அந்த பேடியை அந்த ஃபீல்டில் எத்தனை தடவை, 3 தடவை நம்ம விதைக்கிறோன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு 3 தடவை நம்ம பேடியை தான் விதைக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த பேடிக்கேன்ட்டு பிடிச்ச சில நியூட்ரியன்ஸ் அந்த சாயிலில் இருக்கும். ஸோ அந்த சாயிலேருந்து அந்த நியூட்ரியன்ஸ் அதை எடுத்து நல்லா வளருது. 2வது தடவை நீ பேடியை தான் போடுற, ஸோ அந்த நியூட்ரியன்ட் எடுக்குது. 3வது தடவையும் பேடி போடும்போது அதுக்கு தேவையான அந்த நியூட்ரியன்ட் தான் எடுக்குது. ஸோ the nutrient that is required by paddy gets depleted in the soil. So அதான் என்ன சொல்கிறோம்? Depletion of nutrients which can result in decrease in soil fertility. These are all the impacts of traditional agriculture: deforestation, soil erosion and depletion of essential nutrients. அடுத்தது, what are the impacts of modern agriculture? இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சரோட இம்பேக்ட்ஸை நம்ம ஒரு 3 ஹெட்டிங்கில் 2 ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபர்டிலைசர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், இன்னொன்று வந்து பெஸ்டிசைட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசர், அதாவது மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் நாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னது? ஃபர்டிலைசரும் பெஸ்டிசைடும் டு இன்க்ரீஸ் த ஈல்ட். ஸோ அந்த ஃபர்டிலைசர்னால உருவாகக்கூடிய ப்ராப்ளம், அதே மாதிரி பெஸ்டிசைட்னால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் fertilizer related problems. What is a fertilizer? Fertilizer அப்படின்னா it is any material that is applied to soil to supply one or more plant nutrients which are essential for plant growth, and it is essential for increasing the soil fertility. Soil fertility increase ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராப்போட ப்ரொடக்டிவிட்டியும் கூட ஆரம்பிக்கும். Nearly 70% of growth in agriculture, it can be attributed to the increased fertilizer use. Okay, ana this, if it is used in a rational manner அல்லது limited manner, it is okay. ana adhe idu indiscriminate usage of fertilizer, it can lead to various problems. என்னென்ன problems அப்படின்னா, micronutrient imbalance, nitrate pollution, eutrophication, and it can alter the soil properties. So excess usage of fertilizers, it can lead to certain problems. என்னென்ன problems னு பார்க்கலாம். First வந்து micronutrient imbalance. இப்போ பிளான்ஸுக்கு சில நியூட்ரியன்ஸ் வந்து it is required in excess. அந்த நியூட்ரியன்ஸுக்கு பேர் macronutrients. ஆனால் சில நியூட்ரியன்ஸ் it is required in very trace amount but it is indispensable for its growth. அந்த நியூட்ரியன்ஸுக்கு பேர் மைக்ரோநியூட்ரியன்ஸ். ஆனால் நாம் பெரும்பாலும் பிளான்ட்டோட க்ரோத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ட் எதுவாக இருக்கும்? மேக்ரோநியூட்ரியன்ஸ் லைக் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ், NPK ஃபர்டிலைசர்ஸ் தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இதெல்லாம் என்னது? மேக்ரோநியூட்ரியன்ஸ். ஆனால் சில எலமெண்ட்ஸ் சொன்னால கம்மியாக தேவைப்படும், ஆனால் அதோட தேவை கட்டாயம், அதான் அது இன்டிஸ்பென்சிபிள்னு சொன்னோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சிங்க், அயன், செலீனியம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ரிக்வயர்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். தீஸ் ஆர் ரெஃபர்ட் அஸ்
மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஆனால் ஃபார்மர்ஸ் எதை தான் பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்துவாங்க, மேக்ரோ நியூட்ரியன்ஸை தான் ஆட் பண்ணுறாங்க. எதை ஆட் பண்ணுறது கிடையாது, மைக்ரோ நியூட்ரியன்ஸை ஆட் பண்ணுறது கிடையாது. பட் பிளான்ஸ் ரிக்வயர் திஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸை என்ன செய்யும், பூமியிலேருந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸை அந்த சத்துக்களை எடுத்துக்குது. ஸோ காலப்போக்கில் என்ன நடக்கும், அந்த பூமியில் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், மைக்ரோ நியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ். ஓகே, ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ட் இன் த சாயில், thereby soil productivity and fertility gets lost, leading to a process or phenomena known as micronutrient imbalance. Okay, அடுத்தது வந்து நைட்ரேட் பொல்யூஷன். நம்ம நைட்ரேட் பேஸ்ட் ஃபர்டிலைசர்ஸை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியம் நைட்ரேட். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் இன்க்ரீஸிங் த கிராப் ப்ரொடக்டிவிட்டி. இது என்ன செய்யும், நம்ம ஃபர்டிலைசர் ஒரு ஃபார்ம் லேண்டில் அமோனியம் நைட்ரேட் ஃபர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணுறோம், தண்ணியையும் பாய்க்கிறோம். அப்போ என்ன நடக்கும், இந்த அமோனியம் நைட்ரேட் அந்த தண்ணியோட கலந்து இட் லீச்சஸ் இன்டு கிரவுண்ட் வாட்டர். ஓகே, கிரவுண்ட் வாட்டர் கூட கலந்துருது. கலந்த இந்த கிரவுண்ட் வாட்டரை இஃப் வி ஆர் கன்சியூமிங் இட், சரியா, இது வந்து சில ஹார்ம்ஃபுல் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகே, இஃப் it is present in high concentration, it causes a condition called methemoglobinemia. இந்த இருக்குல்ல methemoglobinemia அப்படிங்கிற கண்டிஷனை காஸ் பண்ணும். அப்படின்னா என்னென்னா, நைட்ரேட், இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய நைட்ரேட், இதை நம்ம உட்கொள்ளுறோம். இப்போ நம்ம உடம்புல இந்த நைட்ரேட் இருக்குது. ஓகே, ஸோ in the presence of nitrate, hemoglobin is oxidized to methemoglobin. ஓகே, இந்த மெத் ஹீமோக்ளோபினுக்கு என்ன நேச்சர் அப்படின்னா, இட் இஸ் ஹேவிங் எ டிக்ரீஸ்ட் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன். ஆக்சுவலாக ஹீமோக்ளோபின் என்ன செய்யுது, இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ டிரான்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ஃபார் டு செல்ஸ் அஸ் வெல் அஸ் டிஷ்யூஸ். ஆனால் நைட்ரேட்டோட ப்ரெசன்ஸில் ஹீமோக்ளோபின் எதுவும் ஆக்சிடைஸ் ஆகிருது, மெத் ஹீமோக்ளோபினாக மாறுது. இந்த மெத் ஹீமோக்ளோபினோட நேச்சர் என்னது, இட் இஸ் ஹேவிங் டிக்ரீஸ்ட் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன். அதனால் அந்த மசில்ஸுக்கோ டிஷ்யூஸுக்கோ டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ஆக்சிஜனோட அளவு என்ன செஞ்சிருது, குறைஞ்சிருது. ஸோ இட் காசஸ் ரெடியூஸ்ட் ஆக்சிஜன் இன்டேக் டு மசில்ஸ் அண்ட் டிஷ்யூஸ். இன்ஃபன்ட்ஸ் வந்து they develop a condition known as blue baby syndrome or infantile hemoglobinemia when concentration of nitrate exceeds 25 milligrams per liter. அதே இது adultsல if it is exceeding 50 milligram per liter, it causes gastric cancer and it affects the central nervous system. ஓகே, ஸோ மைக்ரோநியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ் என்னொன்று என்ன சொல்லியிருக்கிறோம், நைட்ரேட் பொல்யூஷன். எக்ஸஸ் நைட்ரேட் இருந்துச்சுன்னா அந்த நைட்ரேட் வந்து ஹீமோக்ளோபினை மெத் ஹீமோக்ளோபினாக ஆக்சிடைஸ் பண்ணுது. அந்த மெத் ஹீமோக்ளோபின் என்ன செய்யுது, இட்ஸ் ஹேவிங் ரெடியூஸ்ட் அஃபினிட்டி ஃபார் ஆக்சிஜன். அதனால டிஷ்யூஸ் செல்ஸுக்கெல்லாம் ஆக்சிஜன் போகக்கூடிய அந்த அளவு குறைஞ்சிருது. சின்ன பிள்ளைங்களில் இஃப் திஸ் நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் இஸ் எக்ஸீடிங் 25 milligram per liter, it causes infantile methemoglobinemia or blue baby syndrome. ஓகே, அடுத்தது வந்து யூட்ரோபிகேஷன். யூட்ரோபிகேஷன் அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் when water body is enriched with dissolved nutrients. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்ல, அதாவது ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபார்ம் லேண்டில் போடுறோம். ஃபர்டிலைசர் எதுக்காக ஆட் பண்ணுறோம், டு பூஸ்ட் அப் த பிளான்ட் க்ரோத். நல்ல பெருமழை பெய்யும்போது அந்த ரன் ஆஃப், அந்த பெரு வெள்ளம் வந்து என்னதையும் அடிச்சுட்டு வருது, அந்த ஃபார்ம் லேண்டில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசரையும் அடிச்சுட்டு வருதுன்னு வச்சுப்போம். அந்த தண்ணி எங்கே போய் கலக்குது, ஒரு வாட்டர் பாடியில் போய் கலக்குது. Now this water body becomes enriched in this dissolved nutrients. Okay, so dissolved nutrients இப்போ எங்கே ஜாஸ்தியாக இருக்குது, அந்த வாட்டர் பாடியில் இருக்குது. அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த dissolved nutrients facilitates the excess aquatic plant growth. ஓகே, அதாவது என்ன சொல்ல வரோம், அந்த அக்வாட்டிக் பாடியில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து இந்த டிசால்வ்டு நியூட்ரியன்ஸை எடுத்து நல்லா தழைச்சி வளர்றதுக்கு அதுக்கு என்ன தேவை, ஆக்சிஜன் தேவை. ஆக்சிஜனை எங்கேருந்து எடுத்துக்குது, தண்ணியில் டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன்லேருந்து எடுத்துக்குது. ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் டெப்ளீஷன் ஆஃப் டிசால்வ்டு ஆக்சிஜன் இன் வாட்டர். ஓகே, ஸோ எக்ஸசிவ் பிளான்ட் growth அண்ட் டெப்ளீஷன் ஆஃப் டிசால்வ்டு
ஆக்சிஜன். அதனால சீக்கிரமா அந்த பிளான்ஸ் வந்து என்ன செஞ்சிடும், இட் லூசஸ் இட்ஸ் லைஃப். ஸோ என்னது இட் கேன், ஸோ அந்த தண்ணியில் இப்போ அந்த அழுகின செடிகளாக இருக்கும். ஸோ இட் கேன் லீட் டு இன்க்ரீஸ்டு வாட்டர் டர்பிடிட்டி, கிளாகிங் ஆஃப் லேக்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னது, யூட்ராபிகேஷன். யூ அப்படின்னா மோர், ட்ராபிக் மீன்ஸ் நியூட்ரிஷன். சரியா? ஸோ வாட்டர் பாடி enriched with nutrients facilitates the growth of algal weeds, which is referred as eutrophication. Okay, அடுத்தது alteration of soil properties. இப்போ நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர் என்ன செய்யுது, இட் சேஞ்சஸ் தி pH of the soil. அதே மாதிரி it can kill certain useful microorganisms that are present in the soil. ஸோ சாயிலோட தன்மை, அதாவது அசிடிட்டி, ஆல்கலினிட்டி மாறலாம். அதே மாதிரி அந்த சாயிலில் இருக்கக்கூடிய சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது நமக்கு பயன்படலாம், சில மைக்ரோ ஆர்கானிசம், அதையும் அதை என்ன செஞ்சிடலாம், கில் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் என்னது, இம்பேக்ட்ஸ் ஆஃப் மாடர்ன் அக்ரிகல்ச்சர். எதனால்? டியூ டு த யூசேஜ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், அதாவது இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ், மைக்ரோநியூட்ரியன்ட் இம்பேலன்ஸ், நைட்ரேட் பொல்யூஷன், யூட்ராபிகேஷன் and alteration of soil properties. அடுத்தது வந்து pesticide related problems. Pesticide என்னது? It is a chemical that is added to kill or retard the growth of pests. Okay, what are the requisites of an ideal pesticide? An ideal pesticide should kill only the target pest and it should not cause genetic resistance in target organism. 1980s 90sலலாம் நீங்கள் எறும்பு பொடியை தூவி விட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும், டிடிடி எறும்பு பொடியை தூவி விட்டீங்க அப்படின்னா எறும்பு உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல செத்து கிடக்கும். ஆனால் அதே இது இப்போ பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு ட்ராக் போட்டு அது பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் என்னது, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது என்ன செஞ்சிருச்சு, it had developed some resistance. Okay, அதான் என்னது, ஆக்சுவலாக ஒரு ஐடியல் பெஸ்டிசைட்னு என்ன செய்யக்கூடாது, it should not cause genetic resistance in target organism. அதே மாதிரி it must be biodegradable and it must be cost effective. அடுத்தது சரியா, இதெல்லாம் என்னது, requisites of an ideal pesticide. இப்போ what are the problems that are caused by the usage of this pesticide? First வந்து creation of super pests. நான் இப்போ சொன்னேன் இல்லை, சூப்பர் பெஸ்ட் அப்படின்னா என்னென்னா கண்டினியூஸ் யூசேஜ் ஆஃப் திஸ் பெஸ்டிசைட். இட் கேன் கிரியேட் பெஸ்ட்ஸ் தட் ஆர் இம்யூன் டு பெஸ்டிசைட்ஸ். நான் இப்போ சொன்னேன்ல, அந்த டிடிடி போட்ட உடனே அதுக்கு மேலே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் போயிருச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த எறும்பு தன்னோட அதாவது அந்த ஜெனட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உருவாகிருச்சு, அந்த ஆர்கானிசத்துக்கு பேர் தான் என்னது, சூப்பர் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸ்பீஷிஸ் தட் சர்வைவ் after the application of this pesticides are referred as super pests. Okay, அடுத்தது death of non-target organism. இப்போ நாம் அப்ளை பண்ணக்கூடிய pesticides வந்து it not only kills the target organism but also kills certain non-target organisms that might be useful to us. இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டில் ஒரு பெஸ்டிசைட் அப்ளை பண்ணுறோம், அது ஏதோ ஒரு பெஸ்ட்டை கொல்றதுக்குன்னு நம்ம நினைக்கிறோம், பட் நமக்கு பயன் தரக்கூடிய எர்த்துவாமோ அல்லது ஒரு ஹனிபியையோ சேர்த்து கொன்னுச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் டிசைரபிள். ஓகே, ஸோ இதான் என்னது, டெத் ஆஃப் நான் டார்கெட் ஆர்கானிசம். அடுத்தது பாருங்கள், பயோமேக்னிஃபிகேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி பெஸ்டிசைட்ஸ் ஆர் நான் டீக்ரேடபிள் அண்ட் they are water insoluble or they are fat soluble in nature. அதனால என்ன செய்யும், these pesticides gets accumulated in the fatty tissues of organisms and it gets transferred to different trophic levels. அதாவது the toxicity of pesticides அல்லது concentration of chemicals, it goes on increasing from one trophic level to another, which is referred as biomagnification. அடுத்தது என்ன சொல்லும், can induce cancer. Most of the pesticides are carcinogenic in nature and it can induce various forms of cancer in living organisms. Okay, these are all pesticide related problems. இதெல்லாம் creation of super pests, death of non-target organism, இன்னொன்று வந்து என்னது, biomagnification. அடுத்த environmental impact related to food resource வந்து என்னது, water
லாகிங். வாட்டர் லாகிங் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் சேச்சுரேஷன் ஆஃப் சாயில் பை கிரவுண்ட் வாட்டர் சஃபிஷியன்ட் டு ஹிண்டர் அக்ரிகல்ச்சர். அதாவது நீங்கள் வந்து ஓகே, இதை ரீசன்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். காசஸ் என்னென்னா, அதாவது வாட் ஆர் த காசஸ் ஃபார் வாட்டர் லாகிங்? வாட்டர் லாக்ட் இன் அ பர்டிகுலர் ஏரியா, அதான் என்னது வாட்டர் லாகிங். இது எதனாலலாம் நிகழலாம் அப்படின்னா, டியூ டு ஓவர் இரிகேஷன். ஓவர் இரிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் பை ஃபார்மர்ஸ் okay can result in water logging. அதே மாதிரி excessive rainfall and flood, it can result in water logging if there is no proper drainage in that area. okay அதான் என்னது lack of proper drainage. போதுமான வடிகால், சரியான வடிகால் இல்லைன்னா தண்ணி அந்த இடத்துல தேங்கி நிற்கும்ல, அதான் என்னது வாட்டர் லாகிங். அடுத்தது பாரு, ரைஸ்டு வாட்டர் டேபிள். நிலத்தடி நீர் மட்டம் ஜாஸ்தியாக இருந்தாலும் தண்ணி என்ன செய்யாது, உள்ள பெர்குலேட் ஆகாது. ஸோ தண்ணி மேலாப்பில் தேங்கியே நிற்கும். அடுத்தது இன்கரெக்ட் மெத்தட் ஆஃப் கல்டிவேஷன். இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து இஃப் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி லெவல்டு அண்ட் இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் ட்ரைனேஜ், என்ன நடக்கும், வாட்டர் வந்து அந்த பள்ளமான இடங்களில் தேங்கி இருக்கும். ஓகே, வடிகால் இல்லைன்னா தண்ணி அந்த இடத்துல கெட்டி இருக்கும்ல, அதான் என்னது வாட்டர் லாகிங். அடுத்தது நேச்சர் ஆஃப் த சாயில். பிளாக் காட்டன் சாயில், பிளாக் சாயில் இருக்குல்ல, அதுக்கு வந்து இட்ஸ் ஹேவிங் லோ பெர்மேபிலிட்டி, தண்ணியும் உள்ளே ஊடுருவ விடாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் தண்ணி மேலே கட்டாயம் தேங்கியே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி காசஸ் ஃபார் வாட்டர் லாகிங். வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்டர் லாகிங் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கேன் இன்க்ரீஸ் இன் சாயில் சலினிட்டி. அதாவது வாட்டர் எவாப்ரேட் ஆகும்போது, தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது அந்த நிலத்தில் மேலே என்ன படிய ஆரம்பிக்கும், உப்பாக படிய ஆரம்பிக்கும். ஸோ உப்பு படிய ஆரம்பிச்சிச்சுன்னா சாயில் சலினிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராப் ப்ரொடக்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராப்ஸ். வென் வாட்டர் இஸ் லாக்ட் இன் அன் ஏரியா, அந்த சாயிலில் இருக்கக்கூடிய போர்ஸ்லையும் எது போய் அடைச்சிக்கிடும், இந்த தண்ணி போய் அடைச்சிருக்கும். ஓகே, ஸோ சாயில் ஏர் இருக்க வேண்டிய இடத்துல சாயில் வாட்டர் தான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ என்ன நடக்கும், பிளான்ஸ் வந்து அழுக ஆரம்பிக்கும், ரூட்ஸ் வந்து அழுக ஆரம்பிக்கும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கிராப்ஸ். அடுத்தது டேமேஜ் ஆஃப் சாயில் ஸ்ட்ரக்சர். இப்போ சொன்னதே தான், இட் வில் டேமேஜ் த சாயில் ஸ்ட்ரக்சர். டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் சாயில். It can cause death of microorganisms that are present in soil. இதே தான் reduce nitrogen fixation நம்ம சொல்லியிருக்கோம்ல, ரூட் நாடில்ஸில் லெகுமினஸ் பிளான்ஸோட ரூட் நாடில்ஸில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதான் இது டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர். சாயிலில் இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம் இல்லாத போயிடும். ஃபால் ஆஃப் சாயில் டெம்பரேச்சர். சாயில் போர்ஸில் சாயில் வாட்டர் இருக்கிறதுனால இட் டிக்ரீசஸ் த சாயில் டெம்பரேச்சர். க்ரோத் ஆஃப் வீட்ஸ் அண்ட் அக்வட்டிக் பிளான்ஸா. அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸை எதுவும் மாற்றிடும், ஒரு மாதிரி மார்ஷி லேண்டாக மாற்றி அந்த இடங்களில் எது நல்லா வளர ஆரம்பிக்கும், தேவையில்லாத களச்செடியும் அக்வட்டிக் பிளான்ஸும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த லேண்ட் தன்னோட தன்மையே இழந்துருது. அடுத்தது வாட் ஆர் த கண்ட்ரோல் மெஷர்ஸ்? ப்ரிவென்டிங் எக்ஸசிவ் இரிகேஷன். அடிக்வேட் இரிகேஷன், தேவையான அளவு தண்ணியை மட்டும் பாய்ச்சா போதும், என்ன செய்யக்கூடாது, எக்ஸசிவ் இரிகேஷன் செய்யக்கூடாது. அடுத்தது இம்ப்ரூவிங் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. இது ஏற்கனவே சொன்னால போதிய வடிகால் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸஸ் தண்ணி அது வழியாக வடிஞ்சு போய் அந்த இடத்துல தேங்காமல் நிற்கும். ஸோ வாட்டர் லாகிங் இருக்காது. அடுத்தது சாய்ஸ் ஆஃப் கிராப்ஸ். அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன செய்யலாம், ஸ்பீஷஸ் தட் ஆர் மோர் டாலரண்ட் டு வாட்டர் லாகிங் கேன் பி க்ரோன். ஓகே, அல்லது என்னது பயன்படுத்தலாம், ஸ்பீஷஸ் ஆர் பிளான்ஸ் தட் ஆர் ஹேவிங் ஹை ரேட் ஆஃப் evapotranspiration கேன் பி க்ரோன் இன் தட் ஏரியா. அதே மாதிரி பயோ ட்ரைனேஜ் ட்ரீஸ், ஈக்கலிப்டஸ் மாதிரி ட்ரீஸை வளர்த்தோம் அப்படின்னா இட் கேன் ரெடியூஸ் வாட்டர் லாகிங். ஓகே, ஸோ வாட்டர் லாகிங் அதுனா என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதுக்கு என்னென்ன பண்ணலாம், கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஃபைனலாக உள்ள ப்ராப்ளம், ஃபுட் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்னது, salinity. Salinityனா என்னது, presence of excess salt content in the soil is referred as salinity. இதுக்கு காசஸ் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், ஓவர் இரிகேஷன், எக்ஸசிவ் இரிகேஷன், அதனால் இட் லீவ்ஸ் பிஹைண்ட் த சால்ட்ஸ். அடுத்தது சால்ட் வாட்டர் இன்ட்ரூஷன். வேறு இடங்கள்லேருந்து உப்பு தண்ணி வந்து இந்த நல்ல தண்ணி கூட ஊடுருவும் போது இட் கேன் ரிசல்ட் இன் சலினிட்டி. அந்த தண்ணியை வச்சு இரிகேஷன் கேரி அவுட் பண்ணோன்னா இட் கேன் காஸ் சலினிட்டி.
அடுத்தது கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சது தான். இட் கேன் டிக்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் கிராப்ஸ், it can alter the pH of soil, it can cause the death of useful microorganisms. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? flushing with fresh water. So excess salt can be removed by flushing with fresh water. அதே மாதிரி plants that are tolerant to salinity can be grown in that area. Like என்னது sugar beet, barley, cotton, இந்த மாதிரி plants எல்லாம் salinity bear பண்ணிடும். அந்த மாதிரி plants அந்த salinity rich ஏரியாவில் grow பண்ணலாம். Okay, so cultivating such plants can reduce salinity. So இந்த டாபிக்ல என்னென்ன பார்த்துருக்குறோம் ஒரு தடவை ரீகலெக்ட் பண்ணுங்க. ஃபுட் ரிசோர்ஸஸ்னா என்ன, வாட் ஆர் த வேர்ல்டு ஃபுட் ப்ராப்ளம்ஸ், அது ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் மால் நியூட்ரிஷன். அடுத்தது என்வாயன்மெண்டல் இம்பேக்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃபுட் ரிசோர்ஸஸில் ஓவர் கிரேசிங், ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சரோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன, மாடர்ன் அக்ரிகல்ச்சரோட இம்பேக்ட்ஸ் என்னென்ன, வாட்டர் லாகிங்னா என்ன, சலினிட்டினா என்னன்னு பார்த்தோம். சரியா? ஓகே.